அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாரி ஜேஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அது ரிலேட்டடான ஜோசா கவுன்சிலிங் மற்றும் சிசாப் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம கொடுத்துட்டு வரோங்க. இப்போ ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வந்தாச்சு. அடுத்து மாணவர்கள் அட்வான்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்க்கும் சரி நம்மளுக்கு அட்வான்ஸ்லாம் வேண்டாம், நான் டேரெக்டாக ஜோசா கவுன்சிலிங்கில் போயிட்டு என்ஐடிஸில் சீட்டு கிடைச்சா போதும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான சில மாணவர்களும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் என்ன ரேங்க் எடுத்தால் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்ஐடிஸ்லாம் சீட்டு கிடைக்கும்? அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. அதை பார்த்துட்டு இன்னும் சில பேர் ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு என்ஐடிஸில் நான் பியூர்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் சார் நான் பார்க்குறேன். பியூர் கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், வேறு ஸ்பெஷலைசேஷன் கிடையாது, வேறு டிபார்ட்மெண்ட்லாம் எதுவும் பார்க்கல. நான் பியூர் கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் பார்க்குறேன். அப்போ எனக்கு மொத்தம் நம்மளுக்கு 31 என்ஐடி சொல்லுவாங்க. 31 என்ஐடிஸ் ப்ளஸ் ஒரு ஐஐஇஎஸ்டின்னு சொல்லுவாங்க, சிப்பூர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஐஐஎஸ்டி. மொத்தம் 32 காலேஜஸோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் கட் ஆஃப் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 32 காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் சொல்கிறப்ப, க்ளோசிங் ரேங்க் சொல்கிறப்ப என்னென்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் நம்ம எடுத்து சொன்னோம்னா அது ரொம்ப பெருசாக போகும். ஸோ அதில் இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ரேங்கிங்க்கு மட்டும் சொல்கிறேன். இந்த ஜென்ரல் ரேங்கிங்கை வச்சே நீங்கள் ஓரளவுக்கு டிசைட் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்கியிருக்க ரேங்க்குக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி. அதேமாதிரி இது முழுக்க ஒரிஜினல் தகவல்கள். இந்த ரேங்க்கில் இந்த டேட்டாஸ் மேட்ச் ஆகிற டேட்டாஸுங்கிறது உங்களுக்கு ஒரு 90% பியூர்லி மேட்ச் ஆகும். 90லேருந்து 95% இதே டேட்டாஸ் இந்த வருஷத்துக்கு மேட்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஆல் 31 என்ஐடிஸோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் க்ளோசிங் ரேங்க்ஸுங்கிறது பார்க்க போகிறோம். இதில் அசெண்டிங் ஆர்டர் வைஸ் பார்க்க போகிறோம். இல்லை என்ஐடிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஹோம் ஸ்டேட் கோட்டான்னு ஒன்று சொல்லுவாங்க, அதர் ஸ்டேட் கோட்டான்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு மாணவர்கள் நீங்கள் ஹோம் ஸ்டேட் கோட்டாங்கிறது என்ஐடி திருச்சிக்கு மட்டும்தான் பார்க்கணும். மற்ற ஸ்டேட்டுக்கான என்ஐடிஸில் நீங்கள் ஹோம் ஸ்டேட் கோட்டா பார்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டேட் கோட்டா மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? இல்லை ஃபஸ்ட்டு இந்த என்ஐடிஸ்லேயே வச்சு சீக்கிரம் ரேங்கிங் க்ளோஸ் ஆகிற முக்கியமான என்ஐடி ப்ளஸ் நம்பர் 1 என்ஐடி என்ன பார்த்தீங்கன்னா, என்ஐடி திருச்சி தமிழ்நாடு. ஸோ என்ஐடி திருச்சி தமிழ்நாட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிற கோர்ஸுக்கு தமிழ்நாடு மாணவர்கள் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் 5066 அப்படிங்கிற ரேங்க்குக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருச்சு. அட் த சேம் டைம் அதர் ஸ்டேட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்கிங் பாருங்கள் 1224. இதுதான் ஹோம் ஸ்டேட் கோட்டாவோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதே நீங்கள் இந்த ஹோம் ஸ்டேட் கோட்டாலாம் இல்லைன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு இத்தனை சீட்டு கிடைக்குமா, இத்தனை ரேங்க் கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா 1200 ரேங்க், இங்கே 5000 ரேங்க், கிட்டத்தட்ட 3800 ரேங்க் வித்தியாசத்தில் எல்லாம் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் போன வருஷம் 5066னா இந்த வருஷம் 5000 வச்சுக்கோங்க. 5000 ரேங்க் வரைக்கும் வாங்கியிருக்கிறவங்க ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் 5000 ரேங்க் வரைக்கும் ஜென்ரல் கோட்டா, இது ஓப்பன் கேட்டகரி. நான் கம்யூனிட்டி ரேங்க்குள்ளேயே போகலை. தாராளமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணலாம். உறுதியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா என்ஐடிஸ்லையுமே ஹோம் ஸ்டேட் கோட்டா பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டிய கோட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டேட் கோட்டா தான் நம்ம பார்க்கணும். அடுத்து ரெண்டாவது என்ஐடி, அது ரெண்டாவது என்ஐடி சீக்கிரம் க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி சூரத்கல் பார்க்குறப்ப நம்ம இந்த அதர் ஸ்டேட் கோட்டா மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அதர் ஸ்டேட் கோட்டா படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1920 அப்படிங்கிற ரேங்க்குக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் க்ளோஸ் ஆயிடுச்சு. இது ரெண்டாவது என்ஐடி. மூணாவது என்ஐடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி வாராங்கல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 2360 அப்படிங்கிற ரேங்க்குக்கு அதர் ஸ்டேட் கோட்டாவில் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருச்சு. அடுத்து என்ஐடி ரூர்கலாவில் பார்த்திங்கன்னா 3365 அப்படிங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து என்ஐடி ஜெய்ப்பூர். ஸோ என்ஐடி ஜெய்ப்பூர் பொறுத்த வரைக்கும் 4790 அப்படிங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து என்ஐடி அலகாபாத் பொறுத்த வரைக்கும் 4835 அப்படிங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ஐடி கேலிக்கட். ஸோ என்ஐடி கேலிக்கட் பொறுத்த வரைக்கும் 5717 அப்படிங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் என்ஐடி நாக்பூர். ஸோ என்ஐடி நாக்பூர் பொறுத்த வரைக்கும் 7169 அப்படிங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ஐடி சூரத். ஸோ என்ஐடி சூரத் பொறுத்த வரைக்கும் 8749 அப்படிங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து என்ஐடி ஜாம்ஷெட்பூர்.
ஸோ என்ஐடி ஜாம்ஷெட்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 9968 அப்படிங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து என்ஐடி டெல்லி டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா 10174 அப்படிங்கிற ரேங்க்குக்கு வந்து சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து என்ஐடி துர்காப்பூர் பொறுத்த வரைக்கும் 11263 அப்படிங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு என்ஐடி ஹமீர்பூர் 14351 அப்படிங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் என்ஐடி சில்சரில் 14914 அப்படிங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து என்ஐடி ராய்ப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 15358 அப்படிங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ஐடி கோவாவில் 15468 அப்படிங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் என்ஐடி போபால் பொறுத்த வரைக்கும் 16151 அப்படிங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ஐடி ஜலந்தரில் 16273 அப்படிங்கிற டேட்டாக்கு முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ஐடி பாட்னாவில் 18206 அப்படிங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஐஐஇஎஸ்டி சிப்பூர் நம்மளுக்கு வந்து 18258 அப்படிங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ஐடி ஆந்திர பிரதேஷ் 19483 அப்படிங்கிற ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ஐடி பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் 20487 அப்படிங்கிற ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் என்ஐடி உத்தரகண்ட் பொறுத்த வரைக்கும் 24340 அப்படிங்கிற ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் என்ஐடி அகர்தலா 26124 அப்படிங்கிற ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் என்ஐடி ஸ்ரீநகர் 26741 அப்படிங்கிற ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் என்ஐடி மேகாலயா பொறுத்த வரைக்கும் 29518 ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் என்ஐடி சிக்கிம் பொறுத்த வரைக்கும் 39917 அப்படிங்கிற ரேங்க் க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் என்ஐடி மணிப்பூர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த ரேங்க் வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44556 ரேங்க் வரைக்கும் போயிருக்குது. என்ஐடி அருணாச்சல் பிரதேஷ் 47057 ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. என்ஐடி மிசோராம் 49385 வரைக்கும் போயிருக்கு. என்ஐடி நாகாலாந்து 50509. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் ரேங்க். இது வந்து ஜென்ரல் கம்யூனிட்டியில் மட்டும் சொல்லியிருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க 50509 அப்படிங்கிற ரேங்க் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடச்சிருக்கு. பட் எந்த என்ஐடின்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி நாகாலாந்தில் தான் நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடச்சிருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த என்ஐடிஸில் சேரதுக்கு ரெடியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த ரேங்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜென்ரல் ரேங்கிங் மட்டும். கிட்டத்தட்ட உங்களுடைய ஜென்ரல் ரேங்கிங்க்கும் இதுக்கு மேட்ச் பண்ணாலே ஓரளவுக்கு நியர்பை நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிற கோர் டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரியும் உங்களுக்கு கண்டினியூஸாக JEE எக்ஸாம் மற்றும் ஜோசா கவுன்சிலிங் அண்ட் CSAT கவுன்சிலிங் 2 சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தமாகவும் CSAT கவுன்சிலிங் சம்மந்தமாகவும் ஏதாவது டேட்டா தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டேட்டாஸையும் நாங்கள் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் பண்ணுறோம். அதாவது குறிப்பிட்டு வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட், இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சொல்லியிருக்கேன்னா நீங்கள் ஏதாவது டிபார்ட்மெண்ட் கேட்டிங்கன்னா அதுக்கான 31 NITஸ்க்கான சீட் எடுத்து தரதுக்கான டீட்டெயில்ஸிலுமே ரெடியாக இருக்கிறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசா கவுன்சிலிங் மற்றும் CSAT கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.